அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. 13 விவகாரத்தில் நழுவுகிறார் சஜித். அமைச்சர் டக்ளஸ் சாடல் அதிகாரங்கள் குறித்து தெளிவான விளக்கமில்லை என்கிறார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்காக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அதனை எந்தெந்த அதிகாரங்களுடன் எவ்வாறு அமுல்படுத்துவார் என்று தெளிவாக குறிப்பிடவில்லை. இந்த விடயத்தில் நழுவல் பாங்கிலேயே அவர் செயற்பட்டிருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நான் அறிந்த வகையில் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவேன் என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மாறாக முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என கூறவில்லை. என்னென்ன அதிகாரங்களுடன் அவர் 13ஐ அமுல்படுத்துவார் என எவராவது கேள்வி எழுப்பியிருந்தால் அவரது உண்மையான நிலைப்பாட்டை அறிந்திருக்க முடியும். அரசியலுக்காக அவர் இதை பற்றி பேசுகின்றார். எனவே நாம் அது தொடர்பில் பேச தேவையில்லை என்பதே எனது நிலைப்பாடு. 13வது திருத்தம் எமது அரசியல் யாப்பில் உள்ள ஒன்றாகும். எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இதனை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார். அதனை முழுமையாக அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. 1987இல் எமக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்ற போது அனைத்தையும் சேர்த்தே வழங்கினர். தமிழ் தரப்பினரே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் நழுவ விட்டனர். பிரபாகரனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவர் தனது சுயநல அரசியலுக்காக அதனை தூக்கி எறிந்து விட்டார். தமிழ் தரப்பினர் அதனை முறையாக பயன்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதிகார பகிர்வு குறித்து தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்கள். சஜித் பிரேமதாச அவர்களிடம் சுமந்திரன் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். 13வது திருத்தம் நலிவடைந்து விட்டது. சஜித்திடம் எடுத்துரைத்தார் சுமந்திரன். அதிகார பகிர்வு தொடர்பில் தமிழ் சிங்கள மக்கள் தெளிவாக விவரமாக அறியக்கூடியவாறு தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் எடுத்துரைத்ததாக கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழரசு கட்சியினரை யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள அவர்களது அலுவலகத்தில் திங்கட்கிழமை இரவு சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அதிகார பகிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள் தொடர்பில் எடுத்து கூறினோம். நாங்கள் வேண்டாம் என கூறும் 13வது திருத்தத்தை கூட மிக மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டுள்ளார்கள். கொடுத்ததை கூட சூழ்ச்சிகள் ஊடாக மீள பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இப்போது அது மிக நலிவடைந்து காணப்படுகின்றது. 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என கூறுவதில் கூட இன்றைக்கு அர்த்தமில்லாத நிலைமை காணப்படுகின்றது என சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தனது நோக்கு குறித்து கூறுகையில் கிராமங்கள் நகரங்களை கட்டியெழுப்ப அதனூடாக பிரதேசத்தை கட்டியெழுப்பி அதன் பின்னரே மாவட்டம் மாகாணம் நாடு என்பதே தன்னுடைய கோட்பாடு என்று கூறியிருந்தார். விசேடமாக நிதி பகிர்வு குறித்து கூறினார். அதிகார பகிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வை கொடுக்காவிடின் அதில் பலனில்லை என்றும் கூறினார். அதேவேளை இனங்கள் மத்தியில் உள்ள பரஸ்பர நம்பிக்கையினத்தை இல்லாதொழிக்க வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என எம்மிடம் கூறினார் என்றும் சஜித் பிரேமதாசவுடனான சந்திப்பு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசினோம். ஆனால் நீங்கள் பணம் இல்லாமல் அதிகாரத்தை பகிர்ந்து பலனில்லை, நிதி இல்லாமல். காரணம் மாகாணத்தையும் அந்த மாகாணத்தில் உள்ள நகரங்களையும் அந்த நகரத்தில் உள்ள கிராமங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கு நிதி தேவைப்படும். எனவே நிதி இல்லாமல் 13ஐ அமுல்படுத்துவது என்பது பயனற்ற விடயம் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். சரி, அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் மற்றும் ஒரு சந்திப்பும் இடம்பெற்றது. ஆனால் இந்த சந்திப்பு கண்டிப்பாக
ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பு. ஆனால் சஜித் பிரேமதாசவின் சந்திப்பு திட்டமிடப்படாத ஒரு சந்திப்பாக இருந்ததாக கூறப்படுகின்றது. திடீரென தமிழரசு கட்சியினரை சந்திக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகும் படத்தில் வரும் இந்த சந்திப்பு இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பு. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான பிரதிநிதிகள் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜ எம் ஏ சுமந்திரன் உட்பட்டோரை நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர் என்று புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது. இதிலே பாராளுமன்ற உறுப்பினர் அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, அதேபோன்று மாவை சேனாதிராஜா அவர்கள், அதேபோன்று சுமந்திரன் அவர்களும் இங்கே இந்த படத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது இது தொடர்பான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். மாகாண சபை முறை தீர்வாக அமையாது, தமிழரசு கட்சியினுடனான சந்திப்பில் ஏற்றுக்கொண்டது ஜேவிபி, பயனுள்ள பேச்சு என்கிறார் சுமந்திரன். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அமையாது என்பதை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளது என தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன், தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கை வெளியான பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதாவது யாருக்கு ஆதரவு வழங்கப் போகின்றார்கள் என்ற இறுதி முடிவை எடுப்பார்களாம். பார்ப்போம் இந்த செய்தி தொடர்பாக. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழுவினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நண்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சுமந்திரன் எம்பி இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான CVK சிவஞானம், S குலநாயகம் ஆகியோர் இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் சார்பிலே பங்கேற்றனர். சுமந்திரன் எம்பி சந்திப்பு தொடர்பில் கூறுகையில், முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தையாக அமைந்தது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டுவிடவில்லை. ஆரம்ப கலந்துரையாடல் என்ற போர்வையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வகையில் நம்பிக்கை தருகிற பேச்சுவார்த்தையாக அமைந்தது. இடதுசாரி இயக்கம் என்ற வகையில் அவர்களுடன் எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஊழல் ஒழிப்பு, மக்கள் மத்தியில் சம உரிமை, பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களில் நேரடியாகவே இணங்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்களில் இருந்தாலும் கூட இருக்கின்ற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்வதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதாகவும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த 13வது திருத்த சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வல்ல என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதிலிருந்து முன்னேறி செல்வதற்கான வழிவகைகள் இருதரப்புமாக இசைந்து பேசி செல்ல வேண்டும் என்று இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள். அதன் பின்னர் அவர்களுடன் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தை அடிப்படையாக வைத்து இலங்கை தமிழரசு கட்சி உரிய நேரத்தில் முடிவுகளை எடுக்கும் என்றார். ஆகவே தமிழரசு கட்சி யாரை ஜனாதிபதி வேட்பாளராக காட்டுகிறதோ அவருக்கு வாக்களிக்க வேண்டுமாம் அல்லது வேண்டுமா என்று அங்கே ஒரு கேள்வியும் ஒரு ஆச்சரியக்குறியும் இருக்கிறது. ஆனால் தேர்தல் அறிக்கை அல்லது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கை வந்த பிறகு நாங்கள் கூறுவோம் என்றால் என்ன கூறப்போகின்றீர்கள் என்றால், அதாவது நீங்கள் என்ன கூறப்போகின்றீர்கள் என்றால் நாங்கள் ஆதரவு வழங்குவோமா இல்லையா என்று. சஜித் பிரேமதாசவிடமும் இதையே தான் பேசியிருக்கின்றீர்கள். நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட வேண்டும், அதே போன்ற அதிகார பகிர்வு குறித்து தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்கள் என்று சஜித் பிரேமதாசவிடம் கூறியிருக்கின்றீர்கள். எனவே அவருக்கும் அவருடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அதனையும் பரிசீலனை செய்து உங்களது முடிவை நாங்கள் எதிர்பார்க்க ஆவலாக இருக்கின்றோம். சரி, இப்படி 13 தொடர்பாகவும் பேசப்பட்டு வரும் இந்த காலப்பகுதியில் குறிப்பாக இந்த 13 கதையை ஆரம்பித்தவர் உருவாக்கியவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வில் 13 நான் அமுல்படுத்துவேன் என்று கூறினார். எனவே இதுதான் தற்போது பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. 13 அமுலாக்குவது குறித்து வட்டமேசை மாநாட்டை உடன் நடத்துங்கள், கரு ஜெயசூரிய கோரிக்கை என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது 13
அமுலாக்குவது குறித்த வட்டமேசை மாநாட்டை உடன் நடத்துங்கள். 13வது திருத்தச் சட்டத்தை அமுலாக்குவது குறித்த அரசியல் தலைவர்களும் புலம்பெயர் தமிழர்களும் நேர்மறையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் தாமதமின்றி வட்டமேசை மாநாட்டை கூட்டி தீர்வினை எட்டுமாறு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் பேசி கொண்டிருப்பது இது வேலைக்காகாது. நீங்கள் ஒரு உடனடியாக ஒரு வட்டமேசை மாநாட்டை கூட்டுங்க என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதின் முக்கியத்துவம் தொடர்பில் அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் பகிரங்கமாக கருத்து தெரிவித்துள்ளதுடன் இவ்விடயம் தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரும் கருத்து தெரிவித்துள்ளனர், ஆதரவு தெரிவித்துள்ளனர். தற்போது பாராளுமன்றத்தில் சுயேட்சையாக செயற்பட்டு வரும் அதிகளவிலான உறுப்பினர்களும் எதிர்கால தேர்தலில் போட்டியிட எண்ணியிருக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் இந்த கருத்தில் உறுதியாக இருப்பது எமக்கு தெரியும். இது போன்ற முற்போக்கான அபிலாஷைகள் பாராட்டப்பட வேண்டும். இந்த அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொள்கையில் தற்போது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து தாமதமின்றி வட்டமேசை மாநாட்டை கூட்டி விடயங்களை தெளிவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகின்றோம் என்றும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார். உடனடியாக இது தொடர்பாக ஒரு வட்டமேசை மாநாட்டை கூட்டுங்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கின்றார். இப்போ நான் அண்மையில் இது தொடர்பாக இந்த சஜித் பிரேமதாசவின் இந்த கருத்து தொடர்பாக கூறும்போது அன்றைய தினமே பத்திரிகையில் வந்த செய்தியை மேற்கோள் காட்டி நான் கூறியிருந்தேன். போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதாக ஒருபோதும் அவர் கூற மாட்டார். அவர் மட்டுமல்ல, யாருமே கூற மாட்டார்கள். காரணம், அவ்வாறு கூறும் பட்சத்தில், அவ்வாறு கருத்தொன்றை தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த கருத்து தென்னிலங்கையில் சர்ச்சைக்குள்ளான கருத்தாக மாறப்படும். எனவே இப்பொழுது பார்த்தீர்களா, இவர் இப்படி செய்ய போகின்றாராமே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறும். ஆகவேதான் நான் அன்றே இந்த பத்திரிகை செய்தியை மேற்கோள் காட்டி இந்த விடயம் தொடர்பாக கூறியிருந்தேன். ஒருபோதும் கூற மாட்டார். ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கூறியிருந்தார், காணி அதிகாரத்தை வழங்குவது தொடர்பாக சிந்திக்கலாம், ஆனால் ஒருபோதும் போலீஸ் அதிகாரத்தை வழங்குவது கடினமானது என்று கூறினார். அதேதான் இங்கே மரிக்கார் சொல்றார். SM மரிக்கார் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதாக கூறவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் மரிக்கார் MP விளக்கம். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூக மற்றும் சுற்றாடல் மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அதனையே குறிப்பிட்டிருந்தார். மாறாக போலீஸ் அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவிக்கிறார். வடக்குக்கு ஒரு சட்டமும் தெற்குக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது என்றும், முழு நாட்டுக்கும் ஒரே சட்டம் என்ற ரீதியில் தமிழ் மக்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்றும் தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூக போலீஸ் போன்றவற்றை மாகாண சபைகளுக்கு வழங்குவதில் சிக்கல் இல்லை. பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளில் பெரும்பாலானவை மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி நிறுவனங்கள் அனைத்தும் கூட மாகாண சபைகளின் கீழேயே உள்ளன. அவர் கூறியதன் அர்த்தமும் இதுவேயாகும். அதனை விடுத்து போலீஸ் அதிகாரம் முற்றாக வழங்கப்படும் என்பதல்ல. எனவே அப்படி ஒன்று அவர் தெரிவிக்கவும் இல்லை. அப்படி தெரிவித்திருந்தால் கூட இவர் இல்லை என்று கூறியிருப்பார். எனவே அவர் அவ்வாறு தெரிவிக்கவில்லை. சஜித் பிரேமதாஸ் இந்த போலீஸ் கதையே, போலீஸ் அதிகாரங்கள் பற்றியே அவர் பேசவில்லை. எனவே அவ்வாறும் அவர் கூறவில்லை. சமத்துவமாக இருக்க வேண்டும், வடக்குக்கு ஒரு சட்டம் தெற்குக்கு ஒரு சட்டம் இல்லாமல் நாடு முழுவதும் ஒரே சட்டம் என்றுதான் சஜித் பிரேமதாச கூறினார் என்பதை SM மரிக்கார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சரி, எல்லாரும் கவனமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகளில் தேர்தல் இன்னும் 35 அல்லது 34 நாட்களில் தேர்தலை அறிவிக்கும் அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையகத்துக்கு கிடைக்க போகுது, தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்க போகுது. எனவே இந்த மாதிரியான நேரத்தில் வார்த்தைகளை மிகவும் கவனமாக பிரயோகிக்க வேண்டும் என்பதில் தலைவர்கள் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள். ஒழுவில் துறைமுகம் மீள இயக்கப்படும். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா.
ஒழுவில் துறைமுகத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பித்தல் குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தனியார் முதலீட்டின் கீழ் குறித்த துறைமுகத்தில் உள்ள குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு விரைவில் அதனை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக கடற்றொழில் அமைச்சர் தான் தெரிவித்திருப்பார். பார்க்கலாம். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஒழுவில் பிரதேசத்தில் உள்ள புத்திஜீவிகள், அங்குள்ள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொது அமைப்புகள், துறைசார் நிபுணர்கள், துறைமுக அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் கடற்படையினர் உள்ளிட்ட தரப்பினருடன் ஒழுவில் துறைமுகத்தை மீள இயக்குவது குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் தான் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். ஒழுவில் துறைமுகம் மீள இயக்கப்படும் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றோம். அதற்கு முதல் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற வர்த்தமானியம் வெளியாகியது. ஆனால் தோட்ட கம்பெனிகள் தர முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கமும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் கூறிக்கொண்டு வரும் நிலையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம், மாத்தள மாவட்டத்தில் உள்ள எல்கடுவ பிளான்டேஷன் நிறுவனம் 1500 தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கின்றது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும். இபிஎஃப் இடிஎஃப் அடங்கலாக 1900 ரூபாய் அவர்களுடைய சம்பளம் நேற்று முன்தினம் வழங்கி வைக்கப்பட்டது. 1500 தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏனைய கம்பெனிகளுக்கு முன்மாதிரியாக அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வீரகேசரி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது. 1000 ரூபாவுக்கே மே மாத சம்பள பட்டியல், 1700 ரூபாய் வர்த்தமானி அறிவிப்பை அலட்சியப்படுத்திய கம்பெனிகள் சட்ட நடவடிக்கைக்கு செல்லுமாறு தோகா முறைப்பாடு. தோட்ட தொழிலாளர்களுக்கான மே மாத சம்பளமானது 1000 ரூபாய் நாட்சம்பளத்தின் அடிப்படையிலேயே நேற்று முன்தினம் அனைத்து தோட்டங்களிலும் வழங்கப்பட்டுள்ளது. எனவே வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏற்ப 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க தவறியுள்ள கம்பெனிகள் 11ஆம் தேதி தலைவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துள்ள தொழில் அமைச்சுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் முறைப்பாடு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அதன் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக இதன் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இம்முறை 1000 ரூபாவுக்கே சம்பள பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொழிலாளர்கள் நிர்வாகங்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளதுடன் சில தோட்டங்களில் போலீஸ் பிரச்சனைகளும் பதிவாகியுள்ளன. கடந்த மே மாதம் 21ஆம் தேதி தொழில் அமைச்சின் செயலாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏற்ப தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வழங்கப்படவில்லை. எனவே இதற்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு செந்தில் தொண்டமான் கேட்டிருக்கிறார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான நடவடிக்கை எவ்வாறு அமையப் போகின்றது என்று. சரி, செந்தில் தொண்டமானுடைய செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக இந்திய விஜயம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு விளக்கம் அளித்துள்ளார். இந்திய விஜயம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் அமைச்சரவைக்கு விளக்கம். கடற்றொழில் பிரச்சனைகளுக்கு ராஜதந்திர ரீதியில் நிரந்தர தீர்வு. அமைச்சர் டக்ளஸ் தகவல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயம் வெற்றிகரமானதாக அமைந்துள்ளது. அதற்கமைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் ஆகியோரின் இலங்கை விஜயத்தின் போது இருநாட்டு கடற்றொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு ராஜதந்திர ரீதியில் நிரந்தர தீர்வினை காண்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். மேலும் கச்சத்தீவு விவகாரம் இந்தியாவின் சில அரசியல்வாதிகளால் தமது அரசியல் தேவைக்காக அவ்வப்போது சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது. அது வளமையான ஒரு விடயமாகிவிட்டதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்த விடயம் ஏற்கனவே பேசப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் கொஞ்சம் காலம் தாமதமாகிவிட்டது இந்த மீனவர் பிரச்சனை. எனவே இது தொடர்பாக ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வர இருக்கின்றார். அதே போன்று ஆகஸ்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கின்றார். எனவே இவர்களோடு இலங்கை வந்த போது இவர்களோடு பேசலாம் என்று ஜனாதிபதி கூறியிருப்பார். சரி, இப்படி இருக்கும்போது அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான பணிப்பாளருடன் அமைச்சர் ஜீவன் சந்தித்து பேச்சு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இலங்கை மாலைதீவு நாடுகளுக்கான ஐக்கிய அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கேப்ரியல் கிராவோ, நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மேற்படி அமைச்சில் நடைபெற்றதாக அந்த செய்தியும் இருவரும் கைக்குலாக்கி கொள்ளும் புகைப்படத்தையும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே காணலாம். பல விடயங்கள் இருவருக்கும் இடையிலே பேசப்பட்டது. அதாவது
குறிப்பாக பெருந்தோட்டத்துறையின் துறையினர் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் மலையகத்தில் பயிரிடப்பட்டுள்ள பல்வேறு வகையான தேயிலை வகைகளை பொருளாதார அபிவிருத்திக்கு எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது தொடர்பிலும் சிறு வியாபாரிகள் ஊடாக தேயிலை வியாபாரத்தை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. அது தொடர்பான செய்திகளை பார்த்தோம். அவருக்கு அவர் ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு சென்றிருக்கின்றார். அந்த கிரிக்கெட் போட்டிக்கு பிரதம அதிதியாக சென்றிருக்கின்றார். கூடவே உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களும் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அவர் பேசிய ஒரு விடயம் தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகிவிட்டது. யாழ்ப்பாணத்தில் டெஸ்ட் விளையாடும் மைதானம் இருக்கின்றதா என்று அவர் கேட்டது மிகப்பெரிய வைரலாகி தற்போது இணையதளத்தில் அது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கிரிக்கெட் மைதானம் குறித்து யாழில் கேள்வி எழுப்பிய சஜித் இணையத்தில் வைரலாகும் காணொளி. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கிரிக்கெட் மைதானம் தொடர்பில் வீரர்களிடம் எழுப்பிய கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரியாலை சரஸ்வதி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் அதிதியாக பங்கேற்றிருந்ததோடு அங்கிருந்தவர்களிடம் சிநேகபூர்வ கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிக்கென பிரத்யேகமாக மைதானங்கள் அமைக்கப்படுவதில்லை என்ற போதும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச யாழில் டெஸ்ட் போட்டிக்கான மைதானம் இருக்கின்றதா என கேட்டமையே இவ்வாறு பேசும் பொருளாகியுள்ளது. அவரின் கலந்துரையாடல் பின்வருமாறு அமைந்திருந்தது. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தட்ட கேட்கிறார், யாழ்ப்பாணத்தில் டெஸ்ட் போட்டிகள் ஆடக்கூடிய மைதானம் ஒன்றும் இல்லை அல்லவா? அதற்கு பதில் வருகின்றது, இல்லை, இருக்கிறது. புனித பத்ரிசியார் கல்லூரியிலே மாத்திரம் இருக்கிறது. திரும்ப சஜித் பிரேமதாச கேள்வி கேட்கிறார், இல்லை, டெஸ்ட் போட்டிகள் மைதானம் இல்லை அல்லவா? அதற்கு பதில் வருகிறது, இல்லை என்று. திரும்பவும் ஒரு கேள்வி கேட்கிறார், டெஸ்ட் போட்டிகள் ஆடக்கூடியதும் மின்குமிழ்கள் பொருத்தப்பட்ட மைதானம் இல்லை அல்லவா? அதாவது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம் போன்று இல்லை அல்லவா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை சிலர் மீம்ஸ் தயாரித்து அதையும் வெளியிட்டு வருகிறார்கள். பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி, கொழும்பிலே ஒரு தொற்று நோய் பரவுகிறதாம். அது தொடர்பான செய்தியையும் பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகை. கொழும்பில் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இது கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த தொற்று நோய் பார்ப்போம். இது தொடர்பாக செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. இந்த தொற்று நோய் எப்படி பரவுகின்றது அல்லது கொழும்பிலே எவ்வாறு இது பரவுகின்றது என்று. தொடர்ச்சியான மழை காரணமாக கொழும்பு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை சுகாதார மேம்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவிய தொடர்ச்சியான மழை காரணமாக கொழும்பு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொற்று நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. நோயிலிருந்து பாதுகாப்பு பெற பொதுமக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இன்று ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்கலாம். இன்று நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டம். சுபோதினி ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் அதிபர் ஆசிரியர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவையாக உள்ள சம்பளம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் கல்வி வலயங்களுக்கு அருகில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அதிபர் ஆசிரியர்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. அதற்கமே நுவர்லியாவில் நடைபெறவிருக்கும் போராட்டம் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இதன் போதே இவ்விடயம் கூறப்பட்டது. எனவே 2:30க்கு பிறகுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. அதாவது நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர் சங்க ஆர்ப்பாட்டம். ஒரு இசை நிகழ்ச்சி பார்க்க போயிருக்கிறாங்க. 2 மகன்களும் ஒரு மகளும் போயிருக்கிறாங்க. அங்கே போய் மது போதையில் தனது இன்னும் ஒரு கணவரோடு அல்லது தனது காதலனோடு தாய் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இலங்கையில் தான் நடக்குது என்று நான் நினைக்கிறேன். வெளிநாடுகளில் நடக்கும் சம்பவங்கள் இலங்கையிலே தற்போது வைரலாகி வருகிறது. பார்க்கலாம் இன்றைய அருண பத்திரிகை.
செமியா தருவா பலா சிட்டியதி பிரிந்த சூர்வி, அதாவது கணவனும் பிள்ளைகளும் பார்த்து கொண்டிருக்கும் போது மனைவி மதுபோதையில் அணியாம் செமியா சமக டான்ஸ் கரலா, அதாவது தன்னுடைய காதலனோடு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. இது இலங்கையில் தான் நடந்திருக்கு. இது போன்ற சம்பவங்கள் நடப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதும் கடந்த சனிக்கிழமை எந்திரமுள்ள புகையிரத கடவையிலே ஒரு கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி 2 உயிரிழந்தார்கள். அந்த காரின் ஓட்டுநர் அல்லது அந்த காரின் உரிமையாளர் துஷார அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்ற அன்றைய தினமே அவரது மனைவியும் தனது உயிரை பிரிந்திருக்கின்றார். செய்தி வெளியாகின்றது இன்றைய திவைன பத்திரிகையில். இந்த செய்தியிலே எந்திரமுள்ள தும்ரியே கேட்டி மியகிய கெலும் துஷாரகே பிரியாத் அர்தாபாதேக்கின் மருட், அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவருடைய மனைவியும் அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்ற அன்றைய தினமே உயிரிழந்திருக்கின்றார். எனவே மகன் தற்போது தனிமையாக இருக்கின்றார். தாயும் தந்தையும் இல்லாத மகன் தற்போது தனிமையாக இருக்கின்றார். சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், கோழி. கோழி சாப்பிடுவீங்க, நிறைய பேர் கோழி சாப்பிட்றது, சிலர் தினமும் இல்லை, கிழமைக்கு 2-3 தடவைகள்லாம் சாப்பிடுவாங்க. எனவே கோழி சாப்பிடுவது கவனம். இது இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. மே தினவல குக்குல்மஸ் கண்ண எப்பா, இந்த காலகட்டத்தில் குக்குல்மஸ் கோழி இறைச்சி சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க என்று பார்க்கலாம். அந்த செய்தியை நாங்கள் இன்றைய திவைன பத்திரிகையிலே அந்த செய்தி வந்திருக்கின்றது. கோழி இறைச்சி சாப்பிட வேண்டாம். මේ දිනවල වෙළඳ පොලෙන් කුකුල් මස් මිලදී ගැනීමේදී වැඩි අවධානයක් යොමු කරන්න ලෙස පාරිභෝගික කටයුතු පිළිබඳ அதிகாரியை ஜனதாவட்ட இல்லா சிட்டினோம். அதாவது நுகர்வோர் அதிகார சபை தான் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. இந்த காலப்பகுதியில் கோழி இறைச்சி சாப்பிடுவதில் அவதானமாக இருங்கள் என்று. அதிக වර්ෂාව සමග ජල ගැලීම තත්වයෙන් අමුවේ ගංවතුරට අසුවී මියගිය කුකුලන් වෙළඳ පොළ තුල පාරි විකිණීම ஹரா ஒபட்ட அப்பிட்ட, அதாவது அந்த அதிகார சபைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த கோழிகளை சாப்பிட வேண்டாம் என்றும் இது உடம்புக்கு ஆபத்தை, உங்களது உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. காரணம், நூற்றுக்கணக்கான கோழி பண்ணைகள் முற்றாக நீரில் மூழ்கின, அதிலே கோழிகள் எல்லாம் உயிரிழந்தன. எனவே அந்த கோழிகள் தான் தற்போது சந்தையிலே இருப்பதாக நுகர்வோர் அதிகார சபை கூறுகிறது. எனவே இந்த நாட்களில் கோழி சாப்பிட வேண்டாம் என்று நுகர்வோர் அதிகார சபை கூறுகிறது. 1977 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து இது போன்ற சம்பவங்களோ அல்லது இது போன்ற அதாவது வெள்ளத்தில் இறந்து போன கோழிகளை விற்பது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அறிவிக்கலாம் என்றும் அந்த அதிகார சபை கேட்டுக்கொள்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியிலே கவின் சாந்த் உதவியாக இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.